ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது பார்த்தீங்கன்னா டெல் 1525 மதர் போர்டு. இதில் எனக்கு கம்ப்ளைண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா வரும்போது டோட்டலி டெட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அழுத்தினாலுமே உங்களுக்கு வந்து எந்த ரியாக்ஷனும் இருக்காது, டோட்டலாக வந்து டெட்டாக இருக்கும். அப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்ததில் 19 வோல்ட் வருது, பேட்டரி கனெக்டில் 3.3 வோல்ட் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட 3.3 வோல்ட்டு 5 வோல்ட்டு ரெகுலேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா எல்டிஓ ரெண்டுமே வெளியே வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயிலையும் 5 வோல்ட்டு 3.3 வோல்ட் வந்தது. இதில் காயிலையும் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு 5 வோல்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 3 வோல்ட் வருது. பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும் போதும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த 3 வோல்ட் கட் ஆஃப் ஆகுது. அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. அதே மாதிரி அதோட ஐஓக்கு ரிக்வயர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. எல்லாமே சரியாக இருந்தனால நம்ம பயாஸை மட்டும் ஒரு தடவை ஃப்ளாஷ் பண்ணேன். ஃப்ளாஷ் பண்ணி ட்ரை பண்ணும் போதும் உங்களுக்கு சேம் அதே ரிசல்ட் தான். அதுக்கப்புறம் அதோட டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தேன், ஒவ்வொன்றா என்னென்ன அப்படிங்கிறத செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கேபிசி பவர் பட்டன் எல்லாமே கரெக்டாக அதுக்கான 3.3 வோல்ட் எல்லாம் வருது, எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. பிஎம் பவர் பட்டனும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எம் ரீசெட்டும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஐஓவில் இது ஐஓ பேஜ், இது பேஜ் நம்பர் 34 இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டியூயல் டயோடு, அதாவது ஆர்டிசி டியூயல் டயோடில் கரெக்டான அவுட்புட்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ண சொன்னார். நம்ம ஆர்டிசியோட டியூயல் டயோடு இதுதான், இதோட டியூயல் டயோடு. இதோட ரெஜிஸ்டர்லாம் செக் பண்ணும்போது கரெக்டாக அதுக்கான வேல்யூ கரெக்டாக தான் வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சார் மறுபடியும் என்ன சொன்னார் அப்படின்னா பிசிஹெச் வேக்கப் ஆகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அப்புறம் பிசிஹெச்சோட பேஜுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேன். பிசிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்டிசி விசிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ராகுது. என்ட்ராகும்போது இதோட 3 ரெஜிஸ்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வேல்யூ வருது. இது செக் பண்ணி பார்க்கும்போது இது கரெக்டாக இருந்தது. இது டேரெக்டாக உங்களுக்கு நம்மளோட பிசிஹெச்சுக்கு போகுது, உள்ளே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிசி விசிசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெஜிஸ்டர் மூலம் உள்ளே போகுது. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்ட் வருது, இந்த சைடு 0 வோல்ட் இருக்குது எனக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் நமக்கு ஐசிஹெச்சோட ஆர்டிசி ரீசெட்டு. இது உள்ளே போகிறதுனால பேக்கப் ஆகலை. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா இது ஏன் இங்கே உள்ளே வரேன்னு சொல்லிட்டு இங்கே ஜஸ்ட்டு சும்மா ஒரு டிஸ்டரை வச்சு ஜாயின் பண்ணி ஜஸ்ட்டு போர்டு ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர் வந்து 20K ரெஜிஸ்டர், இந்த 20K ரெஜிஸ்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். இந்த 20K ரெஜிஸ்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 20K ரெஜிஸ்டர். இது ஒன்று தான் ப்ராப்ளம் நமக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு R120 ரெஜிஸ்டர் வேல்யூ R120, சாரி நம்பர் வேல்யூ கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதே R120 இந்த ஒரு ரெஜிஸ்டர் தான் அது. இந்த ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3.3 வருது, இந்த கார்னர் வரல. ஸோ இந்த 20K ரெஜிஸ்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ எனக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரே ஒரு ரெஜிஸ்டர், இந்த ஒரு சின்ன ரெஜிஸ்டர் தான் எனக்கு ப்ராப்ளம். இந்த ஒரு ரெஜிஸ்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே பார்க்கலாம் இருங்க. இப்போ டிசி பவர் சப்ளையில் ஆன் பண்ணுறேன். ஆம்பியர் கரெக்டாக தான் எடுக்குது.